அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று இந்த மெட்டுக்களானது, இந்த பண்களானது, ராகங்களானது எப்படி முதல்ல அடிப்படையில் உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதற்கான விடைகளை நான் இன்று பதிவிடுகிறேன் என்று நான் சொல்லியிருந்தேன். அது அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது, நம்மளுடைய ஆதி காலத்து மனிதர்கள் எப்படி மண் வளத்தோட அந்த மண்ணோட மண்ணாக சேர்ந்து அவர்களது கலைகளை இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதுதான் முதல்ல நமக்கு கிடைத்த நாட்டுப்புற மெட்டு, நாட்டுப்புற இசையாக நமக்கு இருந்தது. அவங்க இந்த களை எடுக்கும் போதோ, விதைகளை விதைக்கும் போதோ, இல்லை அறுவடை காலங்கள்லையோ, இல்லை மீனை பிடிக்க போகும்போது அந்த காலங்கள்லையோ அப்படின்னு பலவிதமான பாடல்களை அவங்க ஒரு பொழுதுபோக்காக அவங்க மெட்டமைச்சிருக்காங்க. அப்படிதான் முதல்ல நாட்டுப்புற இசையானது நமக்கு வந்தது. அப்போ இந்த அ இ உ ஏ ஓ ஐ ஔ அப்படிங்கிற அந்த அக்காரங்கள்னு இன்னைக்கு சொல்றாங்களா, ஆ அப்படிங்கிறது, அந்த ஆ அப்படிங்கிற சொற்கள் ஆ இ உ ஏ ஓ ஐ ஓ ஔ, ஸோ இந்த நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த நெடில் எழுத்துக்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டு உபயோகப்பட்டு இருக்கு. அதற்கு பின்பு வந்தது தான் இன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய சரிகம பதனிசா. அந்த காலத்துல எப்படி அந்த ஒரு நாட்டுப்புற மெட்டானது இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். தந்தன் நன்னாதீனம் தந்தன் நன்னாதீனம் தந்தன் நன்னாதீனம் தந்தன் நன்னா தந்தன் நன்னாதீனம் தந்தன் நன்னாதீனம் தந்தன் நன்னாதீனம் தானன் நன்னா காமமகற்றிய தூயனவன் சிவகாம சௌந்தர்ய நேயனவன் மாமரை ஊதும் செவ்வாயனவன் மறிமன்றனும் ஞான ஆகாயனவன் மாமரை ஊதும் செவ்வாயனவன் மணிமன்றன் ஞான ஆகாயனவன் அப்படிங்கிற அந்த ஒரு மெட்டு, அந்த தந்தன் நன்னாதீனம் தந்தன் நன்னாதீனம், இந்த ஒரு மெட்டு அடிப்படையில தான் பாடல்கள் இயற்றப்பட்டு அழகா டியூன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அண்ணாமலை ரெட்டியார் அவங்களுடைய பாடல்கள் எல்லாம் அவர் எழுதின அப்புறம் நாட்டுப்புற மெட்டில் அமைக்கப்பட்ட பாடல்கள் ஏராளம். ஆனா அதெல்லாம் 17ஆம் நூற்றாண்டுல தான் வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட்டு, புள்ளிக்கலாபமயில் பாகன் சக்தி புதல்வனான கனயோகன் மலை போலே தான் திரண்ட கோல 12 பாகன், அந்த ஒரு பாட்டு. அழகு தெய்வமாக பழனி மலை மீதில் நிற்போன், அழகு தெய்வமாக பழனி மலை மீதில் நிற்போன், ஆதிசக்தி அன்னை தந்த பாலவன் அசுரர் தன்மை வென்ற வடிவேலன், சென்னிக்குல நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன், செப்பும் ஜெகமெச்சிய மதுரை கவிகதனை புயவரையில் புனை தீரன் ஆயுள் வீரன், புனை தீரன் ஆயுள் வீரன் சொல்லலாம். அவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் சாங்ஸ். இது ஒன்று. இதுக்கப்புறம் பார்க்கும்போது எப்படி இந்த பண்கள் அடுத்த அந்த ராகங்களாக உருவெடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகு. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பீர நாட்டை எடுத்துப்போம், இல்லை நம்ம மாயமலகோலே ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். சரே கம பத நீசா இதான் இருக்கு. சானி தப மகரேச, இது அழகான ஒரு மாயமலகோல. பித்த பிறை சூடி பெருமானே அருளால, எவ்வளோ அழகா. பித்த பிறை சூடி பதவமக சரேக வந்துருச்சு. பெருமானே அருளா பமகமரேச, அது அந்த டோனு, அந்த ராகம் எல்லாமே 100க்கு 100% கையாளப்பட்டு இருக்கு இந்த ராகத்துல அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். இதுக்கு பெயர் இந்தளம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. ஸோ அன்னைக்குள்ள இந்தளத்துக்கும் இன்னைக்குள்ள மாயமலகோலுக்கும் எந்த மாற்றமும் இல்லை. தேவ தேவ கலையாமி தே
இந்த வேடிக்கை காணக்கண். ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகான பாட்டு. நான் கூட சரஸ்வதி தேவியே அருள் புரிவாயே. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ மாயாமலகோட அந்த ஃப்ளேவர் தான் வரப்போகுது இதுலேயும். ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து எல்லாமே ஒன்றாக தான் வந்துட்டு இருக்கு. அந்த பண்களும் இன்று பாடக்கூடிய ராகங்களும் ஒன்று தான். ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு வந்து கர்நாடக சங்கீதத்திலே எடுத்தாக்க கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்த பைரவியோ ஒரு சஹானாவோ ஒரு அட்டானாவோ எடுக்கும்போது அதுலேயும் எப்படி வந்து ஒரு பாடக்கூடிய போது ஒரு வித்தியாசங்கள் வருதோ, ஒரு எதுக்குள்ள காம்போதியோ அப்படி கூட எடுத்துக்கலாம். எப்படி வித்தியாசங்கள் இருக்கின்றதோ அதே போலதான் வித்தியாசங்கள் இங்க தேவாரம் திருவாசகத்துல எல்லாமே வந்து இந்த பாடக்கூடிய முறைகள்ல தான் சிறு சிறு வித்தியாசங்கள் இருக்கின்றதே தவிர இலக்கணம் அப்படிங்கிறதுல வந்து பெரிய தவறுகள் எதுவும் கிடையாது. ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப இயல்பா இருக்கு. இன்னும் சில விருத்தங்கள்லாம் வந்து இதுல மோகன ராகத்துல நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகு வந்து கொடுக்கக்கூடிய இதை நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எத்தனையோ பெண்கள் வாசித்தீரவே காசு நல்குவே மாசின் மிழலையே ஏசலில்லையே ஜாலியா இருக்குதுலாம். நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. இதுக்கெல்லாம் எங்க பதில் அப்படி ஒரு வார்த்தைகள் இதுல மாதிரி நிறைய பாடல்கள் நான் சொல்லிட்டே போக முடியும். இதோட நான் இந்த நேரத்தை கருதி நான் வந்து இப்படிதான் இந்த டியூன்ஸ் எல்லாம் உருவாச்சு அப்படின்றது நான் சொல்றேன். அப்புறம் இந்த டியூன்ஸை வச்சுதான் அதுக்கப்புறம் மெட்டமைக்கக்கூடிய பலர் வந்து அதை இசைத்து பார்த்தோம். அது எங்க வந்து அந்த ஒளிநிலைகள் வருது அப்படிங்கிறத வச்சும் தான் பல கீர்த்தனங்கள் உருவாச்சு அப்படிங்கிறத நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.